மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பத்தி நமக்கு தெரியாத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 10 விஷயத்தை பத்தி பார்க்கலாமா? வாங்க போலாம். முதலாவதாக, இங்கு அருள்பாலிக்கும் அன்னை மீனாட்சி வெறும் தெய்வம் மட்டுமல்ல. பாண்டிய மன்னன் மலையத்துவசனின் மகளாக தடாதகை என்ற பெயரில் பிறந்து மதுரையை ஆண்ட ஒரு மாபெரும் அரசி. உலகிலேயே வேறெங்கும் இல்லாத சிறப்பாக இங்குள்ள மூலவர் சிலை முழுவதும் ஒரே மரகத கல்லால் ஆனது. அதனால்தான் அன்னைக்கு மரகதவல்லி என்ற பெயரும் உண்டு. இரண்டாவதாக, இங்குள்ள வெள்ளியம்பலத்தில் நடனமாடும் நடராஜர் திருவுருவம் மிகவும் விசேஷமானது. பொதுவாக வலது காலை ஊன்றி ஆடும் பெருமான் இங்கு தனது பக்தனான ராஜசேகர பாண்டியனுக்காக மனம் இறங்கி தனது இடது காலை ஊன்றி ஆடுகிறார். மன்னனின் பக்திக்காக இறைவன் தன் நிலையையே மாற்றிக்கொண்ட இந்த அதிசயம் உலகில் இங்கு மட்டுமே காண கிடைக்கும் தரிசனம். மூன்றாவதாக, கோயிலின் மையத்தில் உள்ள பொற்றாமரை குளம். தேவேந்திரன் நீராடிய இந்த தீர்த்தத்தில் ஒரு நாரைக்கு இறைவன் அளித்த வரத்தின் காரணமாக இன்று வரை மீன்களோ மற்ற நீர்வாழ் உயிரினங்களோ வசிப்பதில்லை. தமிழ் சங்க பலகை தோன்றியதும் இந்த குளத்தில்